சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சு பாஜக அரசியல் செய்துன்னு திமுக சொல்றாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? பிஜேபி அரசியல் கட்சி தானே, வேற என்ன அரசியல் கட்சி என்ன செய்யும்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நாங்கள் ஆந்திராவை சேர்ந்த ஒரு முன்னாள் நீதிபதியை நிறுத்துகிறோம்னு இந்திய கூட்டணி முடிவு செய்வாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லேயே என்ன குற்றஞ்சாட்டி இருக்காங்க? நீதிபதிகள் சில சமயம் நேர்மையான தீர்ப்பு கொடுக்காம இருக்கிறது காரணம் அவங்க பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றலாம் காங்கிரஸில் பேசியிருக்காங்க. நாங்கள் என்றைக்கும் பேசினதில்லை. அந்த மாதிரியாக பேசின காங்கிரஸ் அதன் தலைமையிலான இந்திய கூட்டணி இன்னைக்கு யாரை நிறுத்துது? ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. பாரதிய ஜனதா கட்சியில் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையாக இருந்தாலும் அகில உலக கூட்டங்களாக இருந்தாலும் அரங்குகளாக இருந்தாலும் தமிழை உயர்த்தி பேசுகின்ற பண்பாடு எப்போவுமே உண்டு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பு வெளியுறவு அமைச்சராக 78 திரு வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது ஐநா சபை கூட்டத்தில் சொல்கிறார், ஐநா சபையே திருவள்ளுவர் சொன்ன கருத்து அடிப்படையில் தான் நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை வேணும், ஒரு பகையும் ஒய்யா பிணியும் செரு பகையும் சேராது இயல்பது நாடு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரியா பிணியும் பகையும் நாட்டுகளிலேயே இருக்கப்படாதுங்கிறதுக்காக வள்ளுவர் சொன்னதன் அடிப்படையில் ஐநா சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தின் மீது, தமிழ் மொழியின் மீது பற்றுடைய தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி. அதனால இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த நண்பர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். இதில் எந்த அரசியலும் கிடையாது. தகுதியான நபர், தான் விரும்பும் மாநிலம், அதனால் அதிலிருந்து வரணும்னு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கார். வரவேற்கணும். இதை ஒரு தமிழ் உணர்வுள்ள நபரும் வரவேற்கணும். இல்லாமல் அவங்க அரசியல் பண்ணக்கூடாது.